நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பூக்களினிடையே பூத்த புண்ணிய மலர் ஆண்டாள். அந்த ஆண்டாள் அவதரித்த ஸ்ரீவில்லிபுத்தூர் அழகிய நந்தவனத்தின் அற்புத தரிசனம் இதோ உங்கள் பார்வைக்கு. இது GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் மார்கழி வைபவம். குட்னஸ் பார்ட்னர் ஆரோக்கியா மில்க். பரந்தாமனே என் மணாளன், அவனின்றி நான் இல்லை, எங்கும் அவனே என்னிலும் அவனே என வாழ்ந்து அரங்கநாதனின் கரம் பிடித்த சூடிக் கொடுத்த சுடர்குடி ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் அவதரித்தது இந்த நந்தவனத்தில்தான். இந்த நந்தவனத்திலேதான் ஆண்டாள் 5 வயசு குழந்தையாக அவதாரம் பண்ணினாள். ஒரு துளசி செடியின் அடியிலே 50 குழந்தையாக ஒரு பெண் நிற்கிறது. அந்த பெண் பெரியாழ்வாரை பார்த்து அப்பா என்று கூப்பிட்டு அவரை தன்னுடைய அப்பாவாக ஏற்றுக்கொண்டாள். அப்படி ஒரு பெருமை வாய்ந்தது ஆண்டாள் அவதாரம் பண்ணினதான ஒரு பெருமை இந்த நந்தவனத்திற்கு உண்டு. பகவானுடைய தொண்டுகளிலே மிகவும் உயர்ந்ததாக சொல்லப்படக்கூடியது அவனுக்கு பண்ணக்கூடியதான புஷ்ப கைங்கரியம். புஷ்பங்களையெல்லாம் பறித்து அவனுக்கு மாலையாக தொடுத்து சமர்ப்பிக்கக்கூடியது உயர்ந்த தொண்டு. அதிலே பெரியாழ்வார் இந்த ஊரிலே இப்போ நாம் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த நந்தவனத்தை அமைத்து புஷ்ப செடிகளையெல்லாம் நட்டு அதிலே பூக்கக்கூடிய புஷ்பங்களையெல்லாம் பறித்து வடபெருங்கோயிலடையான் என்று சொல்லப்படக்கூடிய வடபத்திரசாயிக்கு அனுதினமும் சாத்தி வந்தார். பின்னாளிலே ஆண்டாள் அவதாரம் பண்ணின பிற்பாடு பெரியாழ்வார் கட்டி வைத்திருக்கக்கூடிய இந்த மாலையை எடுத்து தான் சூட்டிக்கொண்டு கண்ணனுக்கு நாம் பொருத்தமாக இருப்போமா என்று ஆண்டாள் தன்னை ஒப்பிட்டு பார்த்தாள். அதனாலே தான் அவளுக்கு சூடி கொடுத்த நாச்சியார் என்ன திருநாமம் ஏற்பட்டது. பெரியாழ்வார் அதை தெரியாமல் பெருமாளுக்கு சாத்துவர். ஒரு நாள் அவர் கண்ணிலே தட்டுப்பட்டு விட்டது. அந்த மாலையிலே ஒரு தலைமுடி இருந்தது. இதை பார்த்ததும் ஐயோ அபச்சாரப்பட்டு விட்டோமே, பெருமாளுக்கு இப்படிப்பட்ட புஷ்பத்தை நாம் சமர்ப்பிக்கலாமா என்று சொல்லி வேறு ஒரு மாலையை கட்டி கொண்டு போய் சாத்தினார். பெருமாள் அப்போ கேட்கிறார், நேற்று இருந்ததான ஒரு மனம் இன்னைக்கு இந்த மாலையிலே இல்லையே, ஏன் இல்லை? நேற்றுக்கு எந்த மாலையை கொண்டு வந்து சாத்தினேரோ அதே போலதான ஒரு மாலையை இன்றைக்கும் கொண்டு வந்து சமர்ப்பியும். ஆண்டாள் சூட்டி கொண்ட மாலை அதுதான் நமக்கு ரொம்ப உகப்பாக இருக்கிறது. அதனாலே அந்த மாலையை நமக்கு தினமும் கொண்டு வந்து சாத்த வேணும் என்று சொல்ல அதற்கு பிற்பாடுதான் இன்றளவும் ஆண்டாள் சூடிய மாலையை பெருமாள் சூடிக்கொள்ளுகிறார். இங்கே நாயகனுக்காக மலர்களை பறித்து மலர்களில் தன் அன்பை கோர்த்து அன்பின் எல்லையாக நாயகனுக்கு சூடும் மாலையை தான் அணிந்து அழகு பார்க்கும் கோதையே, உனக்கு நாயகன் அளித்த அன்பு பரிசு இது. பனி விழும் மாதம், குளிர்ச்சியான அதிகாலை நேரம், மனதில் இனி இல்லை பாரம். மார்கழி வைபவம் நிகழ்ச்சியில் அடுத்து நாம் காணவிருப்பது மனதோடு மார்கழி. ஸ்ரீவில்லிபுத்தூரில் மார்கழி மாதத்தினோட அழகே தனி. அந்த சிற்றஞ்சிறுகாலையில் வானத்தில் இருக்கிற ஒரு தோற்றம் இப்போ எங்கேயுமே கிடையாது. அவ்வளவு அழகாக இருக்கும். நான் சின்ன குழந்தையாக இருக்கிற போது எனக்கு நினைவு தெரிஞ்சு ஆண்டாள் சன்னதியிலேருந்து அந்த மாலை மரியாதையோட யானை மரியாதை நாதஸ்வர மரியாதையோட போய் வடபத்திரசாயி சன்னதியில் சாத்துவா. இப்போ எலக்ட்ரிக் லைட்டில் பெருமாளை சேவிக்கிறத விட எலக்ட்ரிக் இல்லாமல் ஒரு விளக்கில் பெருமாளோட சேவையும் அந்த திருவாபரணங்களை சேவிக்கிறதுனோட ஒரு அழகே தனி. வேதவாய் தொழிலாளர்கள் வாழும் வில்லிபுத்தூர்னு ஆழ்வார் சொல்லியிருக்காரு. அந்தபடிக்கு அவ்வளவு பிரபந்தம் படித்தவாளும் சுவாமிகளும் நிறைஞ்ச ஊர் ஸ்ரீவில்லிபுத்தூர். 108 திவ்ய தேசங்களில் ஒன்று ஸ்ரீவில்லிபுத்தூர். அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த திவ்ய ஸ்தலத்தில் விஜய் டிவியின் மார்கழி வைபவம் நிகழ்ச்சி வெகு விமர்சையாய் அரங்கேறியது.
அந்த அரங்கேற்றத்தின் முக்கிய நிகழ்ச்சி குழந்தைகளுக்கான நடனப் போட்டி. இந்த போட்டியில் பங்கேற்ற குழந்தைகளை பார்க்கும் பொழுது இது அழகிய மலர்களின் அணிவகுப்பா இல்லை 1000 மலர்களின் புன்சிரிப்பா என பிரமிக்க வைக்கிறது. கோதை நாச்சியாரின் திருப்புகழை நளினமான நடனத்தில் பார் முழுவதும் அரங்கேற்றினர் ஸ்ரீவல்லிபுத்தூர் குழந்தைகள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வில்லி நகர் திகழ்விண்டு சித்தர் மகளாக வந்து திருவாடி பூரநாள். வில்லி நகர் திகழ்விண்டு சித்தர் மகளாக வந்து திருவாடி பூரநாள். வில்லி நகர் திகழ்விண்டு சித்தர் மகளாக வந்து திருவாடி பூரநாள். தித்தா 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 கிடந்தகி துளசி வனம் தனிலே. 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 ஜம் ஜம் தத்தணக்கணம் தரித்தை திக்கு தக்க தொம் கிடத்தகி தொம் கிடத்தகி தொம் கிட தொம் தொம் கிடத்தகி தொண கிட கிடத்தகி சுக்கிரவாரம் அவதாரம் ஆகியே. ஜம் ஜம் தத்தணக்கணம் தரித்தை திக்கு தக்க தொம் கிடத்தகி தொம் கிடத்தகி தொம் கிட தொம் தொம் கிடத்தகி தொண கிட கிடத்தகி சுக்கிரவாரம் அவதாரம் ஆகியே. ஜக்க கிண்ணனக்க ஜக்க தக்கிடத்தகி திக்கிடத்தகி கிடத்தகி சங்கம் ஏந்தியே. திக்கிடத்தகி திதிக்கிடத்தகி கிடத்தகி திகிரி அணிந்தவ. ஜக்க கிண்ணனக்க ஜக்க தக்கிடத்தகி திக்கிடத்தகி கிடத்தகி சங்கம் ஏந்தியே. திக்கிடத்தகி திதிக்கிடத்தகி கிடத்தகி திகிரி அணிந்தவர். தொணக்கிடத்தகி தொணக்கிடத்தகி கிடத்தகி ஜோதி ஞானமர் நம் கிடத்தகி தன கிடத்தகி கிடத்தகி நாமம் ஆயிரம் வடவற்ற சயனக்கு சூடி கொடுத்த தாகித்த கிண்ணனக்க கிண்ணனக்க ஜம் ஜம் பூமகளாகிய கோதை கவுதுவம். தொம் கிடத்தகி தொண கிடத்தகி கிடத்தகி ஜோதி ஞானமருள் நம் கிடத்தகி தன கிடத்தகி கிடத்தகி நாமம் ஆயிரம் வடபத்ர சயனர்க்கு சூடி கொடுத்த தாகித்த கிண்ணனக்க கிண்ணனக்க ஜம் ஜம் பூமகளாகிய கோதை கவுதுவம். தரி 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 குந்தரி தரி தரி குந்தரி கிண கிண தாம்
கிணகிணதாம் கிணகிணதை தரி 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 தத தரி தரி குந்தரி கிணகிணதாம் கிணகிணதை தரி 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 குந்தரி ரி குந்தரி தரி தரி குந்தரி கிணகிணதாம் கிணகிணதை தரி 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 குந்தரி தரி தரி குந்தரி கிணகிணதாம் கிணகிணதை குதி குத கீட தொம் கிட கிடத கிட தங்கி கிடதகதி கீதா த த தா த த ரா ஆண்டாள் அவதரித்த ஸ்ரீவில்லிபுத்தூரில் கோலாகலமாய் நடந்த மார்கழி வைபவம் நிகழ்ச்சியில் வண்ணங்கள் தீட்ட வந்த வசந்த மலர்களுக்கு பல்லாண்டு பாடி அங்கே அழகாய் நடந்தேறிய குழந்தைகளுக்கான ஓவியப் போட்டியின் சிறப்பு தொகுப்பை காணலாமா? கோதை நாச்சியார் அவதரித்த வில்லிபுத்தூரில் விழிகளுக்கு விருந்தாக தாங்கள் விரும்பிய வடிவில் இறைவனின் திருவுருவத்தினை வரைந்தனர் வில்லிபுத்தூர் மழலைகள். பக்தியின் பரிணாமங்களை பாரறிய பரப்பினர் பரந்தாமனின் பாசப்பிள்ளைகள். எங்கும் நீயே எதிலும் நீயே என்பதை உணர்த்தும் வகையில் அமைந்தது குழந்தைகளின் அழகிய ஓவியங்கள். மார்கழி வைபவம் நிகழ்ச்சியின் 19ஆம் நாள் திருவிழாவில் பாவை தந்த திருப்பாவியின் 19ஆம் பாசுரம் இதோ உங்களுக்காக. சயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை குங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா வாய் திறவாய் புத்து விளக்கேறிய கோட்டு கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்சசயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை குங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா வாய் திறவாய் வைத்தடங்கண்ணினாய் நீ உன் மணாளனை எத்தனை போதும் துயிலெழ ஒட்டாய்கான் எத்தனை ஏலும் பிரிவாற்ற கில்லாயால் தத்துவம் அன்று தகவேலோரும் புகழும் அந்த பரந்தாமனை அடைய நற்பாதையை வகுத்து தந்தவள் பாவை. அந்த பாவையின் பாதம் பணிந்து
மீண்டும் நாளை மார்கழி வைபவம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கிருத்திகா சுரஜித். இது GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் மார்கழி வைபவம். குட்னஸ் பார்ட்னர் ஆரோக்கியா மில்க்.